வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு எம்மியான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸோட நம்ம 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ரொம்பவே கூடுதல் சுவையோடு செய்ய போகிறோம். அதன் செய்முறையை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். குலாப் ஜாமுன் ரெடி மிக்ஸ் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 kg சுகர் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 kg சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது சிரப்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் குலாப் ஜாமுன். இப்போ இதுலேயே பாதாம் மிக்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை சேர்த்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை சேர்த்து. இப்போ இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூரி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணும். குலாப் ஜாமுன் செய்யும்போது குலாப் ஜாமுனில் கிராக் வரும். அது மாதிரி வராது இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி மாவு பிசையும்போது கொஞ்சம் இப்படி தண்ணியாக தான் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் கிராக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா உருட்டுற பதத்துக்கு இப்படி வந்திருக்கு. மாவு கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு குலாப் ஜாமுனில் கிராக் வராது. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா சுகர் சிரப்பு நல்லா இது மாதிரி கொதிக்கணும். இதுக்கு கம்பி பதம் அப்படின்லாம் எதுவும் கணக்கு இல்லை. கொஞ்சம் லேசாக அப்படி கம் மாதிரி பிசுன்னு இருந்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் பொரித்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ நம்ம ரெடிமேட் மிக்ஸை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இப்படி ஒட்டாத வரும். உடனே நம்ம உருட்டினோம்னா பிசு பிசுன்னு கையெல்லாம் ஒட்டும். நல்லா இப்போ ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காத அப்படி லேசாக உருட்டணும். இந்த மாதிரி உருட்டினோம்னா நல்லா கிராக் வராத நல்லா அருமையாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 உருட்டி எடுத்துக்கணும். மறுபடியும் அதை எண்ணெயில் போடும்போது இன்னொரு தடவை நல்லா உருட்டிட்டு போடணும். இப்போ நல்லா இது மாதிரி ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நல்லா ரவுண்டாக உருட்டிக்கணும். மிதமான ஹீட்டில் வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. நல்லா இது மாதிரி இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு இடத்துல நல்லா ப்ரௌனாக இருக்கும், ஒரு இடத்துல கலர் வராது. எல்லா இடத்துலையும் ஈவனாக வேகணும்னா அப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் எடுத்துடலாம். ஒரு தரமும் நம்ம போடும்போது உருட்டி இருக்கிற உண்டே மறுபடியும் நம்ம ரோல் பண்ணிவிட்டு போடணும். ஃபஸ்ட்டு போட்டதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இது நிதானமாக செஞ்சோம்னா நமக்கு சரியான பக்குவத்தில் கிடைக்கும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. சரியாக கரெக்டான அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா இது மாதிரி நல்லா வெந்து இப்போயே நல்லா எவ்வளோ பெருசில் வந்திருக்கு பாருங்கள். உடையாத அப்படியே ஷைனிங்காக. இன்னும் இதை நம்ம சிரப்பில் ஊற வச்சோம்னா ரொம்ப அருமையாக வரும். இப்போ எல்லாமே நல்லா ஒரே கலரில் நல்லா வெந்து நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இந்த சுகர் சிரப்பில். இதுலேயே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் போட்டால் போதும். ஆற வச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு எசன்ஸையும் சேர்க்கணும். இப்போ எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த உருண்டையை இந்த சிரப்பில் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்பவே எம்மியாக அருமையான டேஸ்ட்டில் குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம்.
ரொம்பவே எம்மியாக டெலிஷியஸான குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் இன்ஸ்டண்ட்டில் நான் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.